ஒரு சீஃப் மினிஸ்டர் நாதாரின்னு சொல்லலாமா? நீ யார் முதல்ல? ராஜா யார்? ராஜா யாரு? கேள்வி கேட்டா அவர் பதில் கொடுத்தா ஓடுறானுங்க எல்லாரும் வெளியில. த்ரிஷாவை எதுக்கு நீ கொண்டு வர? அப்ப உன்னை கொண்டு வந்தா நயன்தாரா கொண்டு வரலாமே, உன் அப்பனை கொண்டு வந்தா பார்த்திமா கொண்டு வந்திருக்கலாமே. நீ என்ன செஞ்ச? உன் அப்பனும் ஒன்னும் செய்யல, நீயும் ஒன்னும் செய்யல. செய்யறவனையாவது நிம்மதியா செய்ய வந்து பேட்ச் குத்துற வந்துட்டு வாயத்தாரங்க சிஎம்ன்ற அவரும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வாயை திறந்தா ஓடுற. ஏன் ஓடுற? நீ எதுக்கு ஓடுற? வாயத்தாரங்க சிஎம்னு காட்டுற. உன் பின்னாடி அவ்வளோ பேர் வராங்கன்ற தைரியத்தில் வந்து அவர் வாயை திறந்து 5 நிமிஷத்துல ஓடி போற, வெளியில ஓடி போற. ஏன் உனக்கு தைரியமா இருந்தா பண்ண. அவர் சொல்றாரு, அவர் எத்தனை குற்றச்சாட்டு பண்றாரு, அதுக்கு நீ பதில் சொல்லல. உன் பக்கம் நியாயம் இருக்குன்னா நீ பண்ணிருக்கணும்ல. உன் அப்பாவை விடு, உன் தாத்தாவை விடு. உன்னை விட என்ன எவ்வளவு பேசினவரா இருந்திருப்பாரு விஜய். நீ செஞ்சிருக்கணும்ல. விளையாட்டு துறையில இருந்தல்ல, நீ என்ன விளையாட்டு துறை கொண்டு வந்த? இதை இப்ப பாக்கலையா? 3 கிலோமீட்டர் ஓடலையா? எந்த சீஃப் மினிஸ்டர் மாரத்தான்ல ஓடி இருக்கிறாங்க? ஓடினாங்கல்ல. 6:15 வராரு. நீ என்ன பண்ற? சாயந்தரம் 6 மணிக்கு எழுந்துக்கிற. நீ என்ன செஞ்ச? உன் அப்பனும் ஒன்னும் செய்யல, நீயும் ஒன்னும் செய்யல. செய்யறவனையாவது நிம்மதியா செய்ய விட சொல்லுங்க. சும்மா வந்துட்டு இந்த யூடியூப் சேனல்ல பண்றது, சில வாக்குல தூண்டி விட்டு பொய்யான பிரச்சாரத்தை நிறுத்த சொல்லுங்க. ஜனங்களை ஃப்ரீடம் கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கோ. இது வந்து தோல்விலாம் இல்ல, வயிற்றுச்சல். இவங்க வயிற்றுச்சல தான் இவ்வளவு வேலையும் பண்றாங்க. கல்யாண வீட்டுல ஒப்ப இருக்கலாமா? ஒரு கல்யாண வீட்டுல எதுக்கு கூப்பிடுறாங்க? வாழ்த்த சொல்லலாம். அங்க நீ அரசியல் பேசுறதே தப்பு. இதுல போய் ஒப்பாரி வைக்கிற. உனக்கு ஒப்பாரி வைக்கிறல, அது உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இந்த இவங்க வந்து கார்பரேஷன் ஊழியர்கள் உட்கார்ந்தாங்க இல்ல, அன்னைக்கு எங்க போன? கூலி படம் பார்க்க போயிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இவங்க எல்லாம் போனாங்கல்ல, செவிலியர்கள், நர்ஸ் எல்லாம் உட்கார்ந்தாங்கல்ல, டீச்சர்ஸ் எல்லாம் உட்கார்ந்தாங்கல்ல. கவர்மெண்ட் ஓட்டெல்லாம் உனக்கு தானே வரும். அந்த மாதிரி ஒரு ஏழை பசங்க ஆட்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துனீங்க. அப்பயே உனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பயே எல்லாரும் சொல்லிட்டாங்க நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு. அப்பவே சொன்னாங்க. சுதாச்சிருக்கணும்ல. நீ 5000 ரூபாய் தூக்கி போட்ட. என்ன வாக்குறுதி கொடுத்த? அனைத்து பெண்களுக்கும் நீ சொன்ன. ஆனா கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்த. அப்ப கூட பேசாம விட்டாங்க. 5000 ரூபாய் நீ போட்டா உனக்கு ஓட்டு வந்துடும் நினைச்சியா? நீ 2 மாசத்துக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்தா ஓட்டு வரும் நினைச்சியா? நீ செய், நீ நல்லது பண்ணு, உனக்கு தானா ஓட்டு வரும். இப்ப வந்திருக்காங்கல்ல, இதை 2 பேராலும் தாங்கிக்க முடியல. டிஎம்காவாலும் தாமிக்க முடியல, ஏடிஎம்காலும் தாமிக்க. எந்த மூஞ்சி வச்சு கூட்டணி சேரணும்னு நினைக்கிறானுங்க. இது தப்பான ஆட்டிடியூட் இல்லையா? இது விஜய வந்து குறைச்சிட்டு மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஜனங்க சரியான பாடம் கற்பிச்சுட்டாங்க. இனியாவது நம்ம திருந்தி நம்ம இன்னும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு திருந்த வைக்கணும். சும்மா தேவையில்லாம எல்லாம் வந்து பசங்களை, சின்ன பசங்களுக்கு எடுக்கிறாங்க. இன்னமும் ஜென்சி எல்லாம் கொடுக்குறான். விஜயோடைய பர்த்டே ஒரு பையன், சின்ன பையன், அவனுக்கு என்ன 20 வயசு தான் இருக்கும். என்ன அசிங்கமா பேசுறான். அப்ப அவனை திட்டுறதா, அவங்க அப்பா அம்மாவை திட்டுறதா, இல்ல இந்த ஆட்சி அவனுக்கு கத்து கொடுத்ததுன்னு சொல்லி திட்டுறதா? என்ன சொல்றது? அவனெல்லாம் தப்பு இல்லையா? ஒவ்வொருத்தருடைய பர்சனல்குள்ள போக கூடாது. விஜய்ன்றவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்றாரு தான். சினிமாங்கிறது வேற. த்ரிஷாவை எதுக்கு நீ கொண்டு வர? அப்ப உன்னை கொண்டு வந்தா நயன்தாரா கொண்டு வரலாமே, உன் அப்பனை கொண்டு வந்தா பார்த்திமா கொண்டு வந்திருக்கலாமே, நியூஸ் ரீடரை கொண்டு வந்திருக்கலாமே, உன் அப்பனை கொண்டு தாத்தாவை கொண்டு வந்தா எத்தனையோ பேர் கொண்டு வந்திருக்கலாமே. அப்ப அதெல்லாம் பர்சனலா போகாது. ஆட்சியில் அவங்க என்ன நல்லது பண்றாங்கன்னு பார்த்து பண்ணு. எதுக்கு கொண்டு வராங்க? அது எனக்கு தெரியல. என்னது த்ரிஷா? அது கொண்டு வரக்கூடாது. அப்ப உன்னை நீ கொண்டு வந்து நயன்தாரா கொண்டு வந்தாங்களா? இந்த கார் ரேஸ் கொண்டு வந்து எவ்வளவு ஒருத்தி கூட்டிட்டு வந்தாங்களா? அதை பார்த்தாங்களா? அதெல்லாம் யாரும் கொண்டு வந்தாங்களா? நீ எதுக்கு அப்ப நீ பிளாக்மெயில் பண்றியா? நீ பிளாக்மெயில பண்ற, நீ விஜய் வச்சு பிளாக்மெயில பண்ற, நீ த்ரிஷாவை கொண்டு வந்துட்டுன்னு. சினிமா ஃபீல்டு இதெல்லாம் சகஜம்ன்ற அந்த மூளை உனக்கு இல்லையா? நீ சினிமா ஃபீல்டு தானே. உன் அப்பனும் இருந்தாலும் உன் தாத்தாவும் இருந்தான்ல. அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி கொண்டு வர? நீ இது எதுக்கு கொண்டு வர? இது எதுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் ஏற்றி விட்டு எங்க உங்க அப்பனை காரணம் போய் அங்க போய் பாரு, இங்க போய் பாரு? இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் சட்டசபையில என்ன நடக்குதுன்னு நமக்குலாம் தெரியாது. வெளியில இவங்க வந்து சட்டையை கிழிச்சிட்டு ஓடினவங்களா இருக்கா ஸ்டாலின்லாம். அங்க என்ன பேசுறாங்களே தெரியாது. ஒரு காருக்கு சட்டையை கிழிச்சிட்டு ஓடி வருவாரு இல்லையா? இன்னைக்கு சட்டசபையில கேமரா வச்சுட்டு எல்லாம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்படி ஆக்ரோஷம். கேள்வி கேட்டா அவர் பதில் கொடுத்தா ஓடுறானுங்க எல்லாரும் வெளியில. ஏன் நின்று கேளு, அந்த பதில கேட்கணும் இல்ல? அதுதான் வெளியில போய் பேசுற. ஸ்கிரிப்ட் பார்த்து நீயும் உங்க அப்படிதான் ஸ்கிரிப்ட் பார்த்து பேசுவீங்க. அன்னைக்கு ஆட்சி எடுக்கும் போது அந்த இது பண்ணும் போது அவர் கடகட பேச, அவர் கவர்னர் அதை தான் படிச்சீங்களான்னு கேட்டாரு இல்ல? நீங்க அது இருக்கிறதா படிச்சீங்களான்னு கேட்டார்ல? அந்த அளவுக்கு அவர் மெமரி இருக்குல்ல, அப்சர்வேஷன் இருக்குல்ல. எவன் ஒருத்தன் பேசாம அப்படியே அப்சர்வ் பண்றான், அவன் செயல காட்டுறாங்க இல்ல? இப்ப விஜய் அந்த அளவு செயல காட்டுறாங்க. நீ என்ன கிழிச்சேன்னு நான் கேட்கறேன். நீ என்ன பண்ண? நீ துணை முதலமைச்சர், நீ என்ன பண்ண? நானே உன்னை பார்க்க வந்து வீட்டுக்கான வந்து காத்துட்டு கிடந்தோம். 6 மணி வரைக்கும் வரல. உன்னுடைய 5 வருஷம் அதுல 2023ல நாங்க ரொம்பவே பாதிச்சோம்.
ஒரு 17 லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துட்டு இந்த போலீஸ் அராஜகம் இருக்குல்ல, அவ்வளவு அராஜகம். பட் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த டிவி கேக் வைக்கிறது என்னன்னா, நல்லது பண்றாங்க, கொஞ்சம் அந்த போலீஸ் பக்கம் திரும்பி, அந்த போலீஸ்காரங்க மொத்தமா இன்னும் திமுக காரங்களா தான் இருக்கிறானுங்க, அவனுங்களை கொஞ்சம் மாத்துனா நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்ஸ். அது தப்பு, அதுதான் உன்னுடைய புத்தி, அதுதான் உன்னுடைய செயல். நீ என்ன நாதாரின்றது? ஒரு சீஃப் மினிஸ்டர் நாதாரின்னு சொல்லலாமா? நீ யார் முதல்ல? ராஜா யார்? ராஜா யாரு? நீ போய் திகார் ஜெயில உட்காந்து வந்தல, இன்னும் ஒரு கேஸ் அப்படியே கிடது. ஏன் பெண்டிங்ல இருக்குன்னு தெரியல, ஏன் கனிமொழி இன்னும் பெண்டிங்ல இருக்குன்னு தெரியல. அவ்வளவு ஊழல் அப்பெல்லாம் நமக்கு படிக்கவே தெரியாது. 000 தான் வந்துச்சு. தினத்தந்தி பேப்பர்ல அவ்வளவு போனாங்கல்ல, அவ்வளவு ஊழல் பண்ண ஆளு தானே நீ. அது என்ன நாகரிகம் இல்லாம ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரை போய் நாதாரின்னு சொல்ற? எந்த அர்த்தத்துல நாதாரின்னு பேசுற நீ? அப்ப நீ யார் நீ? அப்ப உன்னுடைய வளர்ப்பு சரியில்லை, உன் கட்சி சரியில்லைன்னு தானே சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? உன்னை பார்த்தது 4 பேர் நாதாரின்வான். அப்ப நீயே உன்னை அர்த்தம் நாதாரின்னு திட்டுற அளவுக்கு நீயே உங்க வார்த்தையில வச்சுட்டு இருக்க. நாகரிகமா பேசணும், திமுக காரங்க நாகரிகமா பேசணும். உன்னுடைய ஆட்கள், உன்னுடைய கொள்கை பிடிவாத ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ நல்லது சொல்லி கொடு அப்படின்றத எனக்கு வரைக்கும். அது என்ன இவ்வளவு வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தா சீமான்? நான் தனியா நிப்பேன் தானே சொன்னேன். விஜய்ங்கிற ஒருத்தால வீழ்த்துறோங்கிறதுக்காக எல்லாம் ஒண்ணு சேருவாங்களா? அப்ப என்ன உன் கொள்கை எங்க போச்சு? திமுக வேணாம், அண்ணா திமுக வேணான்னு சொன்னாலு இன்னைக்கு அன்னைக்கு குசு குசுன்னு காதுல பேசுறாரு ஸ்டாலின். கல்யாணத்துல இன்னைக்கு 2 கோடிக்கு கார் வாங்கியிருக்க. நீ எந்த காசுல வாங்கின? காசே இல்ல 2 கோடிக்கு நீ கார் வாங்கியிருக்க. உண்டியல் தான் கொடுக்குற உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும். உண்டியல், அந்த உண்டியல்ல குளிக்காப்ப இன்னைக்கு 2 கோடி வந்துச்சு இன்னைக்கு. அப்ப என்ன? அப்ப பணத்தை வாங்கிட்டு உங்களால தேர்தல்ல ஜெயிக்க முடியல. இவ்வளவுலாம் கூட்டணி சேர்த்து விஜய்ங்கிற ஒரு தனி ஆளு, இது வரைக்கும் பெரிய சரித்திரம் வரலாறு. ஒரு சினிமால அவர் என்ன வேணா வந்திருக்கலாம்ப்பா. ஒரு கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் விஜயை கொண்டு வந்து யாருக்குமே யார் எந்த இடத்துல யார் நிக்கிறான்னு தெரியாது. விசில் சின்னம் விஜய், அது மட்டும்தான் தெரிஞ்சுதான் எல்லாருமே நின்னாங்க, ஜெயிச்சாங்க. இந்த இதுல யார் ஜெயிச்சா அந்த தொகுதி யாருன்னு யாருக்குமே தெரியாது. விஜய்ங்கிற ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு விசில் சின்னத்தை தான் போட்டாங்க. ஆனா அவங்க நல்லது பண்றாங்கல்ல. இப்ப இந்த ரமேஷ்ங்கிற நீ நம்ம நிம்மதியா கோயிலுக்கு போக முடியுதா? லைன்ல 20 நிமிஷத்துல பாக்கலாமா? இப்ப திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாக்கா அந்த அளவுக்கு சின்ன வயசு பையன் தானே ரமேஷ், நல்லது பண்ணிருக்கிறாரா? இப்போ முன்னாடி சேகர் பாபு என்ன பண்ண ஜனங்களை இருந்தா அவர் முன்னாடி என்னங்க எவ்வளவு காத்துன்னு இருக்கோன்றா, பாய் மூடுமா சொல்லிட்டு போனவர் தானே சேகர் பாபு. ஆனா இப்ப இந்த டைம் எப்படி போறாங்க? சரத் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மாத்திரைய உடைச்சா என்ன இப்பவா பண்றாரு? இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த தொகுதிக்கு வந்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ணாரு. அது போதையா இல்லையாங்கிறது அடுத்த பட்சம். அது எதுக்கு இப்ப போட்டு அவர் அசிங்கப்படுத்துற? இப்ப தாம்பரம் நாகராஜ் சௌகரியம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாருல்ல அவரு, அது எதுக்கு அவர் அசிங்கப்படுத்துற? இதேதான் இவங்க பொழப்பா? இப்ப நாளைக்கு போராட்டம் பண்ண போறாங்களாம். என்னடா போராட்டம் பண்ண போறீங்க நீங்க? நீ கூட அந்த கலாச்சாரம் தானே இந்த நீ கூட. அப்ப அந்த ஜாஃபர் எங்க போனா? ஒளிஞ்சுக்கிறான். இந்த பாலாஜி, செந்தில் பாலாஜி தம்பி அசோக் எங்க போனான்? போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன் ஒளிறான்? எங்க ஒளிறான்? இவன் தான் அடக்கலாம் கொடுத்துருப்பான். நீங்க பண்ணாததாப்பா, இவங்க பண்ணாத அராஜகமாப்பா. இவங்க இன்னும் அராஜகம், ஒத்த பைசா வேணாம் தானே பண்றாங்க. எல்லா வேலையும் டக்குன்னு முடியுதுப்பா. எங்க போனாலும் நமக்கு அடுத்த நாளே நமக்கு எல்லாமே முடிஞ்சு கொடுத்து பண்றாங்கப்பா. இந்த ஆட்சி நல்லா இருக்கு. இந்த ஆட்சி போட்டிருக்காங்க. அது ஆமா, அது போட்டிருக்காங்கல்ல. அது ஒரு நன்றி கடன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் CA படிச்சிருக்காருன்றாங்க. அவருக்கு அமைச்சர் பதவி மாதிரி கொடுக்கலையே, டெல்லியில தானே கொடுத்து இருக்கிறாங்க. அது ஒரு நன்றி கடனா தானே. ஜனநாயகம் படம் வராம தடுத்தது இவங்க தானே பண்ணாங்க. அதுக்குன்னா முதல்ல அவருடைய ஜோஷியரை கொடுத்தாங்க. பிரேமலதா அவங்க சொன்ன உடனே அன்னைக்கே அந்த போஸ்ட் எடுத்துட்டாரு இல்ல, நீக்கிட்டாருல. சரி, விமர்சனம் வேண்டாம் எடுக்கும் போது பண்ணாருல்ல. இப்ப இது பண்ணது ஒண்ணு தப்பு பண்ணலையே. இது என்ன ஆந்திராக்காரன் கர்நாடகாரன் அப்படிலாம் பேசுறது? அப்படி பார்த்தா எம்ஜிஆர் எந்த நாட்டுல இருந்து வந்தாரு, ஜெயலலிதா அம்மையார் எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க, இவங்கள தெலுங்குக்காரங்கன்னு தானே சொல்றாங்க. அப்புறம் என்னது இது? அப்புறம் அது இல்லாம ஒரு நாட்டுல ஒரு முதலமைச்சர் நல்லது செய்யறானா பாரு. நீ அவன் கிறிஸ்டியனா, அவன் இந்துவா, இதெல்லாம் பார்க்க கூடாது. நல்லது செஞ்சா நல்லது கமெண்ட் கொடு, தப்பு பண்ண யாரும் தட்டி கேட்கலாம்.